அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் சபை உரையாளர்கள் பிரசங்கி 5ஆம் பகுதியை வாசி கேட்கலாம். கடவுளுக்கு கொடுக்கும் வாக்கை பற்றிய எச்சரிக்கை. கடவுளின் கோவிலுக்கு செல்லும் பொழுது விழிப்புடன் இருந்து மதிகேடரை போல பலி செலுத்துவதை விட உள்ளே சென்று கேட்டறிவதே மேல். ஏனெனில் அவர்கள் தாங்கள் செய்த தீவினைகளை உணர்வதில்லை. கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாதே, எண்ணி பாராமல் வாக்கு கொடுக்காதே. கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார், நீயோ மண்ணுலகில் இருக்கிறார். எனவே மிக சில சொற்களே சொல். கவலை மிகுமானால் கனவுகள் வரும், சொல் மிகுமானால் மூலதனம் வெளியாகும். கடவுளுக்கு நீ ஏதாவது வாக்கு கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தாத. ஏனெனில் பொறுப்பின்றி நடப்போரிடம் அவர் விருப்பம் கொள்வதில்லை. என்ன வாக்கு கொடுத்தாயோ அதை தவறாமல் நிறைவேற்று. கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் போவதை விட வாக்கு கொடாமல் இருப்பதே மேல். வாய் தவறி பேசி பழிக்கு ஆளாகாதபடி பார்த்துக்கொள். தவறுதலாய் செய்து விட்டேன் என்று வானதூதரிடம் சொல்லும்படி நடந்து கொள்ளாதே. உன் பேச்சின் பொருட்டு கடவுள் உன் மீது சினங்கொண்டு நீ செய்தவற்றை அழிக்கும்படி நடந்து கொள்வானேன். கனவுகள் பல வரலாம், செயல்களும் சொற்களும் எத்தனையோ இருக்கலாம். நீயோ கடவுளுக்கு அஞ்சி நட. உலக வாழ்க்கை பயனற்றது. ஒரு மாநிலத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுவதையும் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்கப்படாதிருப்பதையும் நீ காண்பாயானால் வியப்படையாதே. ஏனெனில் அவர்களுக்கு மேல் அதிகாரிகள் உள்ளனர் என்றும் அவர்களுக்கு மேலதிகாரிகள் உள்ளனர் என்றும் சொல்வார்கள். பொதுநலம் நாட்டு தொண்டு என்ற சொற்களுக்கு காதில் விழும். பணாசை உள்ளவருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆவல் தீராது. செல்வத்தின் மேல் மிகுந்த ஆசை வைப்பவர் அதனால் பயனடையாமற் போகிறார். இதுவும் வீணே. சொத்து பெருகினால் அதை சுரண்டி தின்போரின் எண்ணிக்கையும் பெருகும். செல்வர்களுக்கு தங்கள் சொத்தை கண்ணால் பார்ப்பதை தவிர வேறு என்ன பயன் உண்டு? வேலை செய்கிறவரிடம் போதுமான சாப்பாடு இருக்கலாம் அல்லது இல்லாதிருக்கலாம், ஆனால் அவருக்கு நல்ல தூக்கமாவது இருக்கும். செல்வரது செல்வப்பெருக்கே அவரை தூங்க விடாது. உலகின் ஒரு பெரும் தீங்கை நான் கண்டேன். ஒருவர் சேமிக்கும் செல்வம் அவருக்கு துன்பத்தையே விளைவிக்கும். ஒருவர் ஒரு நட்டம் தரும் தொழிலில் ஈடுபட்டு தம் செல்வத்தை இழக்கிறார். அவருக்கு ஒரு பிள்ளை உள்ளது, ஆனால் அப்பிள்ளைக்கு கொடுப்பதற்கோ ஒன்றுமில்லை. மனிதர் தாயின் வயிற்றிலிருந்து வேற்றுடம்போடு வருகின்றனர், வருவது போலவே உலகை விட்டு போகின்றனர். அவர் தம் உழைப்பினால் ஈட்டும் பயன் எதையும் தம்மோடு எடுத்து செல்வதில்லை. இது கொடிய தீங்கு ஆகும். அவர் எப்படி வந்தாரோ அப்படியே மீளுகிறார். காற்றை பிடிக்க பாடுபடுகிறார். அவர் அடையும் பயன் என்ன? வாழ்நாள் முழுவதும் இருள், கவலை, பிணி, எரிச்சல், துன்பம். ஆகையால் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். தமக்கு கடவுள் வரையறுத்திருக்கும் குறுகிய வாழ்நாளில் மனிதர் உண்டு குடித்து உலகில் தம் உழைப்பின் பயனை துய்ப்பதே நலம், அதுவே தகுந்ததும் ஆகும். கடவுள் ஒருவருக்கு பெரும் செல்வமும் நல்வாழ்வும் கொடுத்து அவற்றை அவர் துய்த்து மகிழும் வாய்ப்பையும் அளிப்பாரானால் அவர் நன்றியோடு தம் உழைப்பின் பயனை நுகர்ந்து இன்புறலாம். அது அவருக்கு கடவுள் அருளும் நன்கொடை. தம் வாழ்நாள் குறையதாய் இருப்பதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஏனெனில் கடவுள் அவர் உள்ளத்தை மகிழ்ச்சியோடு இருக்க செய்கிறார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.